நான் வந்து விஜய் ரசிகர் கிடையாது. ஓகேங்களா? நான் டீனேஜராக இருக்கும்போது, ஓகேங்களா, நான் குழந்தையா இருக்கும்போது ரஜினியை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? அரட்ரோசர் போட்ட காலத்தில் விஜய் நான் ரசிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தலை தான். ஓகேங்களா? இன்னைக்கும் தலை தான். ஓகேங்களா? என்னைக்கும் தலை தான். ஓகேங்களா? அது வேற. ஆனால் அரசியலில் நான் அவரை ரசிக்கிறேன். ஓகேங்களா? இல்லை, அரசியலையும் ரசிக்கிறேங்கிறீங்களேன்னு ரசிக்கிறேன். நான் காரணம் தெரிஞ்சுதான் சொன்னது. தெரிஞ்சுதான் சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு தலைவருக்கு இருக்கிற புரிதல், ஓகேங்களா, ஒரு எந்த அளவுக்கு எப்போ எவ்வளோ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு. நேற்று மேடையில் அன்னைக்கு வந்த கூட்டத்தில் மேஜர் யூத் க்ரௌடு. அந்த க்ரௌடுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி அனுப்பிச்சார். ஓகேங்களா? அது அந்த உணர்வு கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் 30 நிமிஷம் பேசுகிறாரு, அளவாக பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப ஆழமான ஸ்பீச் அவர். நிறைய பேர் முழுசாக காது கொடுத்து கேட்கறது கிடையாது. அவர் பேசின ஒவ்வொன்றுலையுமே, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன சிங்க கதையிலையும் சரி, அது முடியும் போது ஒரு விஷயம் சொன்னார். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் டிக்ளரேஷன் சொன்னார். அதை கடந்துட்டுருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் 1000 அர்த்தம் இருக்குது உள்ள. ஓகேங்களா? நம்ம டீகோட் பண்ணுறோம். அதை டீகோட் பண்ணி நிர்வாகிகள் வெளியே சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு புரியல. அது இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு இப்போது அண்மையில் அவரோட படம் லியோக்கு கூட இப்படி தான் சொன்னாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமாக நாங்கள் டீகோட் பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி அவரோட அரசியல் உரையும் நீங்கள் டீகோட் பண்ணால் தான் புரியும் அப்படின்னா, ஒரு சாமானியனுக்கு எப்படி ஒரு அரசியல் கட்சி இருங்க லெட் மீ கம்ப்ளீட் இல்லை. நீங்கள் என்ன கொஸ்டின், நீங்கள் பெரிய கொஸ்டின் அது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து தட் சேஞ்ச் த டைனமிக்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு. ஓகேங்களா? அது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்மளும் கடந்து போயிட முடியாது. ஓகேங்களா? அந்த டீகோட் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கிற மாதிரி நிர்வாகிகளுக்கும் இருக்குது. நிர்வாகிகள் அதை டீகோட் பண்ணுவாங்க, அதை அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் அரசியல் தலைவரோட புரியுது. ஓகேங்களா? அவர் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக மைக்கில் மேடையில் பேசினார்னு வச்சுக்கோங்களேன். காலையில் என்ன சொன்னார்ன்றத சாயங்காலம் மைண்டில் இருக்குமா? இருக்காது. அவர் பேச வேண்டிய விஷயத்த பேசிட்டார். அதை நம்ம திருப்பி கேட்கும்போது நமக்கு ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஒவ்வொரு புரிதல் வரும். நான் சொல்கிறேன், அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வேறு புரிதல் வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுதான் உண்மையான தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க.